துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கின்றோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் பேட்டி. செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நான் வீடியோ வெளியிடவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். வி. உதயகுமார் விளக்கம். மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்காமல் அநீதி இழைத்த போதும் தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார். அமைச்சர் வைகநாதன் பெருமிதம். சில துரோகிகளால் கடந்த தேர்தலில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். முதலமைச்சர் பதவியை பிரேம் சிங் கடந்த வாரம் ராஜினாமா செய்த நிலையில் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பூர்ணமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை டிசம்பருக்குள் தொடங்கப்படும். மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் தமிழ்நாடு அமைச்சரவையில் சிறிய மாற்றம். அமைச்சர் பொன்முடி மற்றும் ராஜகண்ணப்பன் இலாக்காக்களில் மாற்றம் செய்து அறிவிப்பு. அமைச்சர் ராஜகண்ணப்பனிடமிருந்த காதி மற்றும் ஊரக தொழில்துறை பொன்முடிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. இனி பொன்முடி வனத்துறை மற்றும் காதித்துறை அமைச்சராக செயல்படுவார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராக மட்டும் செயல்படுவார் என ஆளுநர் அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். போக்குவரத்து துறை அறிவிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடும் ஆதங்கத்தில் இருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அண்ணன் தம்பி சண்டைகள் சரியாவது போல அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் மீண்டும் இணைய தயார். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் மூதாட்டி ஒருவரை காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆபாசமாக பேசிய விவகாரம். வீடியோ வைரலான நிலையில் ஆயுதப்படைக்கு மாற்றம். கள்ளக்குறிச்சியில் குடிநீர் குழாய் பொருத்தும் பணியில் ஏற்பட்ட தகராறு. வார்டு கவுன்சிலரின் கணவர் அரிவாளால் வெட்டப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக நடத்தும் போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். திமுகவில் 4 மாவட்ட செயலாளர்கள் மாற்றம். அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக நியமனம். தோப்பு வெங்கடாசலம் ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் அருகே காதல் தொல்லையால் 8ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கைது. தமிழகத்தில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டெல்லியை உத்தரப்பிரதேச மாநிலம் போல மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது. டெல்லி முன்னாள் முதல்வர் அதிஷி கடும் விமர்சனம். கர்நாடகாவில் மனைவியின் வாயை பசி போட்டு ஓட்டிய கணவன் கைது. மனைவியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்ய முயன்ற போது சத்தம் போட்டதால் பிவிக் போட்டு ஓட்டியதாக வாக்குமூலம். சீனாவிலிருந்து விண்வெளிக்கு செல்லும் வீரர்களுக்கான உடையை சீன விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அறிமுகம் செய்துள்ளது. நிலவுக்கு செல்லும் மனிதன் அணியும் உடை மற்றும் நிலவின் மனிதன் அமர்ந்து செல்லும் வாகனம் உள்ளிட்டவையும் அறிமுகம். பாகிஸ்தானில் தனக்கு மரண தண்டனை விதிக்க முயற்சி நடப்பதாக பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகர்பர்க் பரபரப்பு குற்றச்சாட்டு. நான் பாகிஸ்தானுக்கு செல்லப் போவதில்லை என்பதால் தான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை எனவும் கருத்து. மிடில் ஓவர்களில் விக்கெட் வீழ்த்தும் பவுலர் தேவை என்பதால் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஜெய்ஸ்வாலுக்கு பதில் வருண் சக்கரவர்த்தி சேர்ப்பு.
இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் விளக்கம்.